அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஃபாஸ் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் 1/2 kg வடி பிரியாணி தான் பார்க்க போகிறோம். பெர்ஃபெக்டாக உதிரி உதிரியாக பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பிரியாணி சட்டியில் 100 ml ஆயில் ஊற்றிக்கலாம். நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் ரீஃபைன் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 200 கிராம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் ப்ரௌனிஷாக ஆனதுக்கப்புறமா 3 பச்சை மிளகா போட்டுக்கலாம். ஒரு 100 கிராம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி போட்டும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி மல்லி இலை, ஒரு கைப்பிடி புதினா போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கிளறி விட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருந்தா 200 கிராம் தக்காளியை இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா 100 ml கர்ட் சேர்த்துக்கலாம். 1/2 லெமன் ஜூஸையும் சேர்த்து இதோட கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிக்கலாம். 2 மினிட்ஸ் கழித்து 1 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வந்ததும் 1/2 kg சிக்கனை இதோடு சேர்த்துக்கலாம். 2 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம், 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு சிக்கனை நல்லா வேக வச்சுக்கலாம். சிக்கன் குக்கார டைமில் ரைஸை வடிச்சிட்டு வந்துடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, அதனால் ரைஸை போட்டுடலாம். இது ஹாஃப் பாயில் ஆனதும் நம்ம இதை வடித்து எடுத்துடலாம். வடித்த உடனேயே ரைஸை கிரேவியில் மிக்ஸ் பண்ணிடணும், இல்லைன்னா பிரியாணி குழஞ்சிரும். அரிசியும் தண்ணியும் சம அளவுக்கு வந்ததுக்கப்புறமா தம் போட்டுடலாம். தம் போடுறதுக்கு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம், 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம், அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான பிரியாணி ரெடி. நல்லா பர்ஃபெக்டாக நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.